வந்து 26 டிசம்பர். இன்னையோட வந்து எனக்கு 6 நாள் லீவ் விட்டாங்க மொத்தம். செமஸ்டருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு 6 நாள் லீவ் விட்டாங்க. 3 நாள் முடிஞ்சு, இது 4வது நாள். இந்த 3 நாளுமே ஒன்றுமே படிக்கல. படிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சு உட்காருவேன். ஆனால் வந்து அப்படியே வந்து யூடியூப் பார்த்துட்டோ, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டோ இப்படி சுற்றிட்டு 2 நாள் முடிச்சிடும். நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்ன அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சதே லேட்டு. நல்லா தூங்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பேன். அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 11 மணி ஆயிடும். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடுவில் இருக்குமா, சரி அந்த ஒரு வீடியோ பார்ப்பேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன். அது 10 வீடியோவாக மாறும். 3 மணி நேரம் காலையில் நான் ட்ரைபாடு ஜஸ்ட் மிஸ் ட்ரைபாடு அப்படியே சாஞ்சிட்டு போயிடுச்சு. ஒரு சைடு ஒரு கால் அப்படியே சாஞ்சிட்டே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே வந்து ஒரு 4 வீடியோ பார்ப்பேன். அதை 3 மணி நேரம் முடிஞ்சிடும். சரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போவேன். அப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து சரி திரும்பி ஒரு 2 வீடியோ போட ஆரம்பிச்சு அவ்வளோதான், நாசமாக போச்சு அந்த நாள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நீ ஏதாச்சும் படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி பார்த்தா 6 சப்ஜெக்ட் இருக்குது, ரைட்டா? 6ல் 7 இருக்குது. தமிழ் எக்ஸாம் மாதிரி எழுதலாம் என்ன பண்ணுவாட்டி, அது வந்து இல்லைப்பா திரும்பி ரீடெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. பட் ஆனால் திரும்பி 8th 6th செமஸ்டர் முடிஞ்சேன்னு சொன்னேன். இல்லை 8th தான் முடியுது. 8th வந்து தமிழ் ரீடெஸ்ட் போய் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் முடியுது. ஸோ இப்போ பார்த்தா எனக்கு மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது. 2 3 கிரெடிட் கோர்சஸ் இருக்குது. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு 3 கிரெடிட் கோர்ஸு, எக்கனாமிக்ஸ் ஒரு 3 கிரெடிட் கோர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது 4 4 கிரெடிட் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்தது வந்து பிபிஎல், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது 2 தான் என்னோட கோர். அதுக்கப்புறம் 2 மேக்ஸ் பேப்பர், லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி. அது இல்லாமல் தமிழ் ஒரு 1 கிரெடிட்டு. அது இல்லாமல் 2 லேப் வேறு இருந்தது. அதாவது ஊப்ஸ் லேப் இருந்துச்சு, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் லேப் யூஸிங் ஜாவா. அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் லெபார்ட்ரி. ஸோ வந்து மொத்தமாக 28 கிரெடிட் கிட்ட வரும் நினைக்கிறேன். 28 29 கிரெடிட்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த வாட்டி விட்டால் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ உட்காந்து எல்லாத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலாம் வராது. சில சப்ஜெக்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், சில சப்ஜெக்டை ஓரளவுக்கு மாடரேட்டாக பண்ணி 8 வாங்கிடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து லீனியர்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் நல்ல இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது. அரௌண்ட் 45 இருக்குது 50க்கு. ஸோ செமஸ்டரும் அது 2 நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இது 2த்துலையுமே 10 வாங்க முடியும். ஸோ லீனியரை விட்டுடலாம், எக்கனாமிக்ஸ் விட்டுடலாம். இது 2 தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தா டேட்டா சயின்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, அடுத்தது சாஃப்ட்வேர் இருக்குது, வேறு என்ன இருக்குது, பிபிஎல் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டியில் எனக்கு வந்து ஒரு 9 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு புரியாமல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது இந்த டைமில் வந்து இந்த கடைசி இன்டர்னல் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாம் 5 இருக்குது. 5 யூனிட்டுமே படிக்கணும். ஆனால் 5வது யூனிட் தான் வந்து ஹை ப்ரியாரிட்டி இருந்திருப்பாங்க. அதில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் 3rd இன்டர்னல் எப்போவே எனக்கு அப்படி தான். ஸோ எல்லாம் படித்தாட்டி ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா, இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு ப்ராபர்ட்டி நல்லா படித்து ஒரு 9 வாங்கிடுவோம், மிச்சம்லாம் 8 அசால்ட்டாக வாங்கிடலாம். மிச்சம் எப்படி சொல்கிறது, 8 வாங்கணும்னா நீ அட்லீஸ்ட் ஒரு என்னோட கணக்கு நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இப்படி தான் தெரியல, எனக்கு என்னென்னமோலாம் பண்ணுவாங்க, கிரேட் பண்ணி ரிலேட்டிவாக மாற்றி அதை வந்து பாக்ஸ் காஸ்ட்லாம் பண்ணுவேன்லாம் சொல்கிறாங்க. எனக்கு பாக்ஸ் காஸ்ட்னால் என்னென்ன கூட தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், லைக் ரிலேட்டிவாக ஒரு டாப் 50% வந்தால் 8 கிடைக்கும், அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ டாப் 50% வந்தாலாம் 8 வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எந்த இடத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸு, லீனியர், அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி, இது 3த்தையும் வந்து என்னால் விட்டுறக்கூடாது. மிச்சம்லாம் 8 வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் போட்ட கணக்குப்படி இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 2 லேப் சொன்னேன்ல, அது 2த்தையுமே 10, ஒரு லேபில் 10 வரும், ஒரு லேபில் 9 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து எனக்கு தெரில, ஒரு 8 7 6 தெரில, அது எழுத பொறுத்து தான். ஏன்னா வந்து எம்சிக்யூஸ் தானே. ஸோ 100ல் உங்கள் ரேஞ்ச் தான். 91 to 100 வாங்கினா 10 வந்துடும், 81 to 91 9 வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த டைம் தான், அந்த கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க் கிரேட் வரும். ஸோ அதை விட்டுருவோம். பட் ஆனால் பார்த்தா இப்போது நான் ஒரு ஆவரேஜாக வந்து எல்லாத்துலையும் இப்போ சொன்ன மாதிரி கிரேட் வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 8.3 வந்து ஓவரால் சிஜிபிஏ 8.3 ஆயிரும். இப்போ என்னோட ஓவரால் சிஜிபிஏ வந்து 8.02. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த செமஸ்டர் நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை மார்க் வந்தது அப்படின்னா சொல்கிறேன், ஒரு வேளை தான் சொல்கிறேன், 8.3 கிட்ட வரும், 8.3 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த செமஸ்டர் 8.3 ஏற்றிட்டேன்னா அடுத்த செமஸ்டரும் ஓரளவுக்கு இதே மாதிரி கொஞ்சம் நிறைய கிரெடிட் இருக்கிற கோர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி படித்தேன் அப்படின்னா
8.5 தள்ளிடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த செமஸ்டர். ஸோ அதான் யோசிக்கிறேன். 8.5க்கு மேலே தள்ளிட்டேன்னா அப்புறம் அது வந்து எனக்கு ஒரு சேஃப் கேமாக போயிடும். அடுத்து நான் ஜாலியாக வந்து எப்படி இந்த ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக படிக்கலாம். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் கோர் வந்துடும். ஆக்சுவலி என்னோட கோரே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தான். எனக்கு அடுத்த செமஸ்டர் மிஷின் லேர்னிங் பேப்பர் இருக்குது. அடுத்த செமஸ்டரில் தான் ஆரம்பிக்குது. மிஷின் லேர்னிங் ஆரம்பிக்கும். அது இந்த டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்த செமஸ்டரில் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஆக்சுவலி மிஷின் லேர்னிங்க்கு 2 பேப்பர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு 2 பேப்பர் இருக்குது. 4 பேப்பர் அப்படியே இந்த செமஸ்டருக்கு அப்புறமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மேக்ஸ்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர்லேயே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போயிடுச்சு. இப்போது போனதுக்கப்புறம் 3rd செமஸ்டரில் அப்புறம் மேக்ஸ் போயிடும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் பேப்பர் எதுவுமே இல்லை, அடுத்து ஃபுல்லாக கோர் போயிடும். ஸோ மேக்ஸ் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் கோர் டாபிக்ஸ் வந்து ஒன்று தான் வந்து நல்லா படிக்கவே போகிறோம். இப்போ வரைக்கும் நான் படிச்சிருக்கிறது கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங்கே கிடையாது. ஒன்று தான் வந்து உண்மையான கேமே இருக்குது. பார்ப்போம். லைக் இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னு தான் வந்து மைண்ட் செட்டு. ஸோ ஒன்றும் 3 நாள் இருக்கா. இந்த 3 நாள் வந்து நான் சொன்னாலும் இந்த 3 சப்ஜெக்ட்டு, இந்த 10 ஃபார் அண்ட் 9 ஃபார், இந்த 2 சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா டார்கெட் பண்ணி படிக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். இந்த வாட்டி மேக்ஸ் பேப்பர்ஸ் வேறு முடிய போதா. ஸோ கடைசி ஒரு டைம் மேக்ஸ் இதாண்டா கடைசி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிட வேண்டியதான்.